காதல் என்பது பொது உடைமை அந்த படம் பத்திரிகையாளர் காட்சி பார்த்துட்டு வெளியில் வந்தோம். உண்மையாகவே இந்த படத்தோட ப்ரெஸ் மீட் அப்போ எனக்கு நிறைய கேள்விகள் இருந்தது. ஏன்னா நானும் ஒரு பெண்ணுக்கு தகப்பன், ஒரு பையனும் இருக்கான். அது இந்த மாதிரி கதை அப்படின்னு சொன்னோன்னா கொஞ்சம் பயந்தேன். இது ஒரு வியாதி மாதிரி தானே அப்படின்னு கேள்வியெல்லாம் கூட கேட்டேன் நான். ஆனால் இந்த படம் பார்த்துட்டு வந்தப்போ இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப அருமையான ஒரு படமாக கொடுத்துருக்குறாங்க. நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த படத்தில் வர்ற வினித் மாதிரி அப்பா தான் நான். ஆனால் இவங்க கூட கதையில் கடைசியில் அப்பா தான் காரணம், அம்மாவை பிரிஞ்சதுனால தான் இந்த பொண்ணு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சீன் வைப்பாங்கன்னோ இன்னும் பல என்னெல்லாம் தோணுச்சு. அப்படிலாம் இல்லாமல் இயல்பாக படத்தை கொண்டு போயிருந்தார் இயக்குனர். அவர் உண்மையாகவே பாராட்டணும். அதே மாதிரி தனஞ்சயன் சார் ஒரு படத்தை எடுத்து பண்ணுறாரு அப்படின்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இல்லாமல் இருக்காது. இந்த படம் அதை கரெக்டாக இது பண்ணிச்சு. அதே மாதிரி இந்த 2 பெண்கள், அதோட அந்த தியாகியா நடிச்சிருந்தாரு ஹீரோ. உண்மையா இந்த பெருந்தன்மை யாருக்கும் வராது. நம்ம கேரக்டர் பல பேர் அந்த பெண்ணுக்கு ஒரு மணமகன் வருவார். அந்த கேரக்டர் தான் நம்மள பல ஆண்களுக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு 75% மேல் சாவனிசம் உள்ள ஆட்கள் தான் நம்ம எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் இருப்போம். இந்த மாதிரி கேரக்டரை பார்த்தது உண்மையாகவே டைரக்டர் பயங்கர விஷயம். அது ரொம்ப இயல்பா, அதாவது இந்த விஷயத்தை ஒத்துக்காதவங்க கூட ஏத்துக்கக்கூடிய ஒரு படமா காதல் என்பது பொது உடைமை படத்தை எடுத்திருக்கிறாரு. அதுக்காக அவரை பாராட்டணும். எந்த இடத்துலையும் முகம் சுழிக்கிற காட்சிகள்ல கிளைமாக்ஸ்ல மட்டும் அப்பா அம்மாவுக்கு எதுக்கு அவங்க ஒரு லிப்லாக் பண்றப்போ கொஞ்சம் இதுவா இருந்தது. இததான் கமல் இந்தியன் படத்துல ஃபர்ஸ்ட் இந்தியன்ல நீ போகும் பாதையில் அந்த பாட்டுல வரும், சில ஆண்களை விட மாட்டேன், சில பெண்களை விட மாட்டேன்னு சொன்னாரோம்லாம் எனக்கு படம் பார்த்துட்டு இருக்கப்போ தோணுச்சு. ஆனா இன்னைக்கு காலச்சூழல் இப்படி இருக்குது அப்படிங்கறத ரொம்ப அழகா அந்த படம் உணர்த்திருந்தது. உண்மையாவே பத்திரிகையாளர் ஒரு படத்தை பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக பாராட்டல. நிஜமாவே எனக்கு இந்த கருத்துல இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது. நானும் ஹாஸ்டல்ல எல்லாம் இருந்திருக்கேன், இந்த மாதிரி சம்பவங்கள் பார்த்துருக்கிறேன். நான் அன்னைக்கு கேள்வியில கூட இதையும் சொன்னேன் நான், இந்த கே ஹோமோ அந்த மாதிரி விஷயம்லாம். ஆனா இது இப்படி இருக்குது உலகத்துலங்கிறத ரொம்ப அழகா படம் பிடிச்சு காட்டிருக்காங்க. முடிஞ்சா எல்லோரும் காதல் என்பது பொது உடைமையை பார்த்தீங்கன்னா இந்த காதல் தான் இல்லை, உங்க பொண்ணோ பையனோ வேற காதல் எதுவும் பண்ணா கூட நீங்க ஒரு செவி சாய்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உண்மையா ரோகிணியிலேருந்து வினித்லேருந்து எல்லாருமே அந்த நடிகர் எல்லாருமே புதுமுகம் எல்லாருமே பிரமாதமா நடிச்சிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். பிரமாதமான படம். மியூசிக், ஒளிப்பதிவு எல்லாமே சிறப்பா இருக்கு. வாழ்த்துக்கள் சார். அருமையான ஒரு படம். தேங்க்யூ. இந்த மாதிரி படங்களை நம்ம மலையாளத்துல பார்த்திருப்போம், ஹாலிவுட்ல அந்த மாதிரி பார்த்திருப்போம். தமிழ்ல இந்த மாதிரி படம் வர்றது உண்மையாவே நம்ம தமிழ் சினிமாவோ ஒரு உயரத்துக்கு. இதுதான் உண்மையா ஜாதியை கட்டிக்கிட்டு அழுவுறதை விட இன்னைக்கு என்ன நடக்குது, அன்னைக்கு நீங்க அடிச்சிங்க வெட்டினீங்கன்னு எடுக்கிற படங்களை காட்டிலும் இந்த மாதிரி படங்களை கொண்டாடணும். நிச்சயமா கொண்டாடுவீங்கன்னு நம்புறோம். ஆமா, அதுதான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். அவங்க சொல்றாங்களா பிளாக் அண்ட் ஒயிட் தான் 2 கலர் தான் நீங்க நினைக்கிறீங்க, அது உள்ளார எக்கச்சக்க வேரியஸ் கலர் இருக்காம நானும் கொஞ்சம் ஓவியமும் தெரியும், அதனால பிளாக் அண்ட் ஒயிட் உள்ளார இருந்தது எல்லா கலருமே பிறக்குது இல்லையா. ஸோ அந்த கலருங்களையும் நம்ம ஏத்துக்கிட்டு தான் அவனுக்கு கால சூழல் அப்படிதான் இருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம வீட்டுல இருந்து கூட இப்படி ஏதாவது ஒண்ணு வரலாம். அப்ப இந்த மாதிரி படங்கள் நமக்கு தைரியமா இருக்கு. வாழ்த்துக்கள் சார். ரொம்ப ரொம்ப சிறப்பா பேசுறீங்க. இப்ப நான் என்ன பேசுறதே தெரியல. ஒண்ணுமே இல்ல, நீங்க தான் பேசணும். முதல்ல என்னன்னா ஒரு பேராண்மை மிக்க படக்குழுவுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். பேராண்மை அப்படிங்கிறது பேராண்மை மிக்க இந்த படக்குழுவினருக்கு வாழ்த்துக்கள். பேராண்மை அப்படிங்கிறது ஆண்களுக்கானது மட்டுமே இல்ல, எல்லோருக்குமானது ஒரு விஷயம். இந்த படத்தை தாண்டி ஒரு விஷயம் என்னுடைய கருத்தா சொல்றேன். படக்குழுவினருக்கு இதற்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு அரசியல் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு ஆர்டிகிள் 377 ஒண்ணு இருந்தது. என்னன்னா ஓரினை சேர்க்கையாளருக்கு சிறை தண்டனை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு இந்தியால. 2018 தான் உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்குல ஓரினை சேர்க்கைங்கிறது தவறு அல்ல, அது அவங்களுடைய இயல்பு, ஒரு வேணுனே பண்றது கிடையாது, அவங்க இயல்புங்கிறத ஏத்துக்குச்சு. ஆனால் காங்கிரஸ் கட்சியும் பாஜகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கட்சிகள். அது மட்டும் இல்ல, பல கட்சிகள் இந்த மாதிரியானது. அதனால இந்த படக்குழுவினர் என்ன செய்யணுங்கிறது என்னுடைய ஒரு கோரிக்கை. என்னன்னா, நீங்க ஒரு சினிமா பத்திரிகையாளர்கள்லாம் போட்டு காமிச்சிங்க, எல்லாரும் பாராட்டினாங்க, மகிழ்ச்சி. ஒரு அரசியல் தலைவர்களுக்கு இந்த படத்தை போட்டு காட்டுங்க, அவங்களுக்கு ஒரு புரிதல் வரணும். அதுதான் முக்கியம். இன்னைக்கு இந்த ஓரினை சேர்க்கையாளர்கள், தன்பாலின ஈர்ப்பாளர்கள் தைரியமா இருக்காங்கன்னா காரணம் அரசியல் கட்சிகள் இல்ல, நீதிமன்றம் தான். இந்த அரசியல் கட்சிகள் எதிராக இருக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கு இல்லையா. இப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா டெல்லி உயர் நீதிமன்றத்துல ஒருத்தர் நீதிபதியா கொலிஜியம் நியமிச்ச ஒரு சூழல்ல அவரை நியமிக்க கூடாது, ஏன்னா அவர் ஒரு தன்பாலின ஈர்ப்பாளர் அப்படின்னு சொல்லி பாஜக எதிர்ப்பு தெரிவிச்சு.
ஸோ இந்த சூழலை மாத்துறதுக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு சாதனை பண்ணிருக்கீங்க, இந்த திரைப்படம் மூலமாக பண்ணிருக்கிறீங்க. இதை வந்து சரியான இதுல கொண்டு போகணும்னா இந்த சினிமா பத்திரிகையாளர்களுக்கு தாண்டி ஒரு சமூக ஆர்வலர்கள் அப்படிங்கிற ஒரு ஷோ ஒன்று நீங்க அது வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஏன்னா இந்த விஷயம் வந்து பரவலா போகணும் அப்படிங்கிறதுல நான் அதை சொல்ல வரேன். அதுல அப்புறம் இன்னொரு என்னன்னா, இவ்வளவு அக்கறையான இயக்குனர் வந்து நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. நன்றி சார். இதை அடுத்த ஒரு படமாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கும் வந்து அந்த தன்பாலின ஈர்ப்பாளர்களை வந்து சமுதாய ஒரு குற்றம் இல்லைன்னு நம்ம நாடு ஏத்துக்கிச்சக்கூடிய சட்டம், அவங்க திருமணம் பண்றதுக்கான தடை இன்னைக்கு இருக்கு. சில நாடுகள்ல இப்ப நேபாளம் முதற்கொண்டு அதை நீக்கி இருக்கிறாங்க. இது ஆசியாவில் 3 நாள், இந்தியாவில் திருமணம் பண்ற தடை. அதனால என்னன்னா, அவங்க சேர்ந்து வாழ ஒரு வீடு வாங்குறது, ஒரு வீடு குடி போகிறதோ இல்லை ரேஷன் கார்டோ இல்லை சேர்ந்து ஒரு இடத்துக்கு போய் ஒரு வெளியூர் போய் ஒரு ரூம் போட்டு ஒரு அறை போட்டு தங்குறதோ, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கு. இது சம்பந்தமான உங்களுடைய அடுத்த படத்தை எதிர்பார்க்கிறேன் இப்பயே. ஏன்னா நிச்சயமா இந்த படம் வந்து கமர்ஷியலாவும் நல்லா இருக்கு. ஒரு ஆவணப்படம் மாதிரி, அதாவது தன்பாலின ஈர்ப்பாளர் பத்தி புரியாதவர்களுக்கு அத்தனை கேள்விகளுக்கு இதுல பதில் சொல்லிட்டாரு. அதுல எந்த கேள்வியும் அதுல மிச்சம் இல்லை. என்னுடைய குழந்தை 12 வயது பெண் குழந்தை இருக்கு, நான் அதையும் அழைச்சிட்டு தான் தியேட்டருக்கு போய் பார்க்க போறேன் இந்த திரைப்படத்தை வந்து. இதுல ஒரு நினைவு சொன்ன என்னுடைய நண்பர் மறைந்த ஜனநாதன் அவருடைய இயற்கை படத்தை பத்தி ஒரு சின்ன சுருக்கமா சொல்லிடுறேன் சார். என்னன்னா, அதுல வந்து கடல்ல மோதிரத்தை போட்டுருவா ஹீரோயினை, அந்த படகுல இருக்கக்கூடிய ஹீரோ வந்து அவளை காப்பாத்துவான். அப்ப அவனுடைய கைகள் வந்து இந்த பெண்ணுடைய அங்கங்கள் எல்லாம் படும். ஆனா நமக்கு பாக்குறப்ப கொஞ்சம் கூட தவறா தெரியாது. ஒரு இயக்குனரோட வெற்றி என்னன்னா, நீங்க எந்த காட்சியும் எப்படி வேணாலும் பார்க்க வைக்கலாம். அதுல ஜெயிச்சிருக்கிறாரு. அந்த ஒரு முத்த காட்சியா இருக்கட்டும், அந்த முதலிரவுல நடக்கக்கூடிய பாலுறவு வன்முறையாகட்டும், எதுலையுமே நம்ம முகந்திருப்ப வைக்கல. அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மிகச்சிறந்த ஒரு இயக்குனர். அதை இன்னும் சொல்ல போன தயாரிப்பாளர், அப்புறம் அதை வெளிக்கொண்டு வந்த நமது தனஞ்சயன் அவர்கள் எல்லோருக்கும் நன்றி. அதுக்கு ஒரே ஒரு சின்னது என்னன்னா, இதுல நீங்க அடுத்த படத்திலேயாவது என்ன செய்யணும்னா, தைரியமாக மதங்களை சொல்லணும். ஏன்னா இந்த தன்பாலின ஈர்ப்பாளர்களை வந்து இன்னும் அதிகமாக இன்னும் எப்படின்னா, பைபிள்லயோ குரான்லயும் பாத்தீங்கன்னா கடுமையா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. ஒருவேளை மத சர்ச்சை வேண்டாம் ரொம்பங்கிறனால மைல்டா வச்சிருக்காங்க. அடுத்த இதுல நீங்க, ஏன்னா நீங்க மதத்தை போட்டு அடிக்கல அப்படின்னா எதுவும் மாறாது. இன்னைக்கு சமுதாய சீர்திருத்தம் அத்தனையுமே மத நம்பிக்கை இல்லாதவர்களால் நடந்ததுதான். அதனால நீங்க அடுத்த படத்துல இன்னும் வீரியமா பண்ணுவீங்கிற நம்பிக்கை இருக்கு. மிக்க நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. சார் பைலன் சார் வாங்க. ஒரே செகண்ட். பைலன் சார் நிக்கிறாரு, அதுவே பெரிய விஷயம். யாரு ஏன் பார்க்கணுமா? நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உணர்வே நம்ம பல பேருடைய உணர்வை புரிஞ்சுக்காம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறியாமையை போக்குவதற்காக இந்த திரைப்படத்தை பார்க்கணும், அவசியம் பார்க்கணும். தேங்க்யூ.